வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலி டெக் லேப். நீங்கள் அட்ரினோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போது இந்த சேனல் உங்களுக்கு தான். இந்த சேனலில் நம்ம அட்ரினோ, ESP, IoT அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கன்ஃபியூஷன் இல்லாமல் சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது அட்ரினோ ஐடி ஆப். இது என்ன, எங்கே டவுன்லோட் பண்ணலாம், இதெல்லாம் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எப்படி ஆர்டினோ ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம பேசிக்காக 2 ஆப்லேயும் பண்ணிக்கலாம். அதாவது க்ரோம்லேயும் பண்ணிக்கலாம், மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயும் போய்ட்டு பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆர்டினோன்னு சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட்டு கிடைக்கல. அந்த ஆர்டினோ ஐடின்னு 2 இருக்கா. நீங்கள் வந்து செகண்ட் ஒன்னே யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் போய்ட்டு சுற்றி வளைச்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் அது யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பட் இது பெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இதே ப்ரிஃபர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்படி மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் க்ரோமில் போயிட்டு பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் அட்ரினோ ஐடி டவுன்லோட்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வரும். அதில் ஓப்பன் பண்ணிட்டு தென் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே. ஸோ அதனால் நான் இதை பாஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரோமில் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேராக வந்து டவுன்லோட்ஸ் வந்துடுங்க. டவுன்லோட்ஸ் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோடில் வந்து நிற்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில தான் கேட்கும். அக்ரி, நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாலு அந்த மாதிரிலாம் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோட் ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் கேட்கும். ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சில பர்மிஷன்ஸ் கேட்கும். எஸ்ஸு நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விண்டோ கிட்ட அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்து எஸ்ஸே அலோவே கொடுத்துருங்களேன். நல்லது. அது கொடுத்ததுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணி முடிச்சிருங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நிற்கும். இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் ஸ்கெட்ச் ஏரியா. இங்கே தான் வந்து நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன வேலை செய்யணும் அப்படின்றத இங்கே சொல்லுவீங்க. இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சொல்லி முடிச்சிடுவீங்க ப்ரோக்ராமாக. இந்த இடத்துல எல்லா ப்ரோக்ராமையும் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்த்தீங்களா, வெரிஃபை இது கொடுக்கணும். இது என்ன பண்ணணும், இது வந்து சார் மாதிரி, அதாவது நம்ம எழுதின கோடு வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத வந்து சார் வந்து பார்த்து சொல்லிடுவார், வெரிஃபை. அடுத்து செலக்ட் போர்டு அண்ட் போர்ட் இருக்கா, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்ன பண்ணணும்னா நம்ம என்ன டைப் ஆஃப் போர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இதில் சொல்லிடணும். இப்போ நான் அட்ரினோ யூனோன்னு ஒரு போர்டு யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அட்ரினோ யூனோ. இது வரைக்கும் பார்த்தீங்களா, இது வரைக்கும் இது கொடுத்துருவேன். அடுத்து எந்த போர்ட்டில் நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றத இங்கே சொல்லணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும், இப்போ நிறையா இருக்கா, நான் இப்போ எந்த போர்டு கனெக்ட் பண்ணுறேன்னு பார்க்கணுன்னா இந்த லெஃப்ட் சைடில் ப்ராக்கெட்டில் யூஎஸ்பின்னு வரும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு போர்டை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துச்சா யூஎஸ்பின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துடணும். கொடுத்து யூனோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருக்கீங்கன்னா கனெக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு வேளை போர்டு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சா எப்படி பார்ப்பீங்கன்னா, இப்போ டார்க்காக இருக்குதா, இப்போ நான் ஒரு வேளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன்னா இந்த லெட்டர்ஸ் வந்து லைட் ஆகிடும். போர்டு லெட்டர்ஸில் இருக்கா, நான் டிஸ்கனெக்ட் பண்ணேன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லிம் ஆகிடும். லெட்டர் ஸ்லிம் ஆகிடுச்சா, இது மாதிரி தான் நம்ம வந்து இது வழியாக தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உள்ளே போய் பார்த்துக்கலாம், ஆனால் வெளியேருந்து பார்க்கணுன்னா அப்படி பார்த்துக்கலாம்னு வச்சுக்கலாம். இது முடிஞ்சிச்சு. அதை போர்டை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்லோட் கொடுக்கணும். இது வரைக்கும் அப்லோடு. இது என்ன பண்ணுன்னா, நம்ம டைப் பண்ணி வச்ச ப்ரோக்ராமை எடுத்துகிட்டு போயிட்டு போர்டு அதான் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அது அதோட வேலையை பார்ப்போம். என்ன பர்ஃபார்ம் நம்ம கொடுத்துருக்கோம், என்ன டாஸ்க் நம்ம கொடுத்துருக்கோமோ அதை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா, இது ஒரு பக்கம். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சீரியல் மானிட்டர். இது என்னன்னா அட்ரினோ போர்டுக்கும் நமக்கும் நடுவில் நடக்கிற ஒரு சாட் பாக்ஸ் மாதிரி. என்ன ப்ராசஸில் இருக்குது அப்படின்றது இந்த சீரியல் மானிட்டர் இதில் சொல்லிடும். நாட் கனெக்டட், செலக்ட் போர்டு போர்ட்னா ஒன்றும் இல்லை, கனெக்டில் இல்லை போர்டு, போர்டையும் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அதை சொல்லுது. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சீரியல் மானிட்டரில் காமிக்குமா, அதான் என்ன நடக்குது, என்ன ப்ராசஸில் இருக்குன்றது இந்த சீரியல் மானிட்டர் காமிச்சிடும். அதுதான் இந்த இதோட வேலை. அடுத்து லைப்ரரி. இது வந்து ப்ளே ஸ்டோர் மாதிரி. எப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு லைப்ரரி வேணும் அப்படின்னா அதை நான் இங்கே சர்ச் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிளிங்க்னு ஒரு லைப்ரரி, அதான் பிளிங்க்ன்றது ஒரு சாஃப்ட்வேர். சரியா, அது என்னென்னு நான் போக சொல்கிறேன், அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போது பிளிங்க் இதோ இருக்கா. இப்போ நான் எனக்கு தேவைன்னா நான் இதை இன்ஸ்டால் பண்ணிப்பேன். நிறைய இருக்குது பிளிங்க்கில். அதில் நம்ம ப்ரோக்ராம்க்கு ஏற்ற லைப்ரரியாக நம்ம பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா, இப்போது இது முடிஞ்சிச்சு. அடுத்து எக்ஸாம்பிள்னால் வேறு ஒன்றும் இல்லை, ரெடிமேடான ஃபுட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சரியா, இது என்னென்னா எக்ஸாம்பிள் கோடெலாம் இருக்கும்.
இப்போ பிகினர்லாம் கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கான கோர்ஸ் நிறையா ப்ரோக்ராம்லாம் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளிங்க்னு இருக்குது, அடுத்து போனீங்கன்னா பட்டன் இருக்குது. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் அதான் பிகினர் வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரோக்ராம் பண்ணியே வச்சுருப்பாங்க. நம்ம அதை ஓப்பன் பண்ணி கனெக்ஷன் மட்டும் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கிளியராக இன்னும் நிறைய சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய்.